உலகெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சியின் நண்பர்களே, உங்கள் அனைவரையும் வாழ்வு தரும் இறைவார்த்தை என்னும் இந்நிகழ்ச்சிக்கு வருக என்று தந்தையர்கள் நாங்கள் இருகரம் குவித்து வரவேற்கின்றோம். அன்புமிக்கவர்களே, இன்று ஆண்டின் பொதுக்காலம் 19ஆம் ஞாயிறுக்குரிய வாசகங்களை நாம் கலந்துரையாடி தெளிவு பெறப் போகின்றோம். சீடத்துவ வாழ்வில் பயிற்சி தருகிற ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களோடு கலந்துரையாடிய இந்த நிகழ்ச்சி நமக்கும் இன்றைக்கு நல்ல படிப்பினையாய் அமைகிறது. இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 12 இறைவார்த்தைகள் 32 முதல் 48 முடிய உள்ள பகுதிகள். அதனை 2 பகுதிகளாக நாம் பிரிக்கலாம். முதல் பகுதி நாம் அஞ்சக்கூடாது, விழிப்புடன் இருக்க வேண்டும் என்பதையும், 2வது பகுதி தலைவர்கள் எவ்வாறு பொறுப்புடன் திருச்சபையை பேணும்படி பணியாளர்களாய் தொண்டர்களாய் பணியாற்ற வேண்டும் என்பதையும் நமக்கு எடுத்துரைக்கிறது. முதல் பகுதியை நாம் இப்பொழுது பார்க்கலாம். இயேசு சீடர்களிடம் சிலுவையை பற்றி, சீடத்துவத்தை பற்றி, அதனுடைய சிரமங்களை பற்றி, அதனுடைய சவால்களை பற்றி நிறைய பேசிட்டே போகிறாரு. அப்போது ஒருவேளை இயேசு உணர்ந்திருப்பாரோ தெரில, இவங்களுக்குலாம் பயமாக இருக்குமா, இது டூ மச்சாக இருக்குமா, இது எப்படி ஜீரணிப்பாங்களா அப்படின்னு யோசித்திருப்பாரா தெரில. ஆண்டவர் இத்தனை போதனையின் மத்தியிலும் கவலை வேண்டாம் என்ற அந்த கருத்தோடு தான் இந்த பகுதியை அங்கே அமைத்து கொள்கிறார். கவலை வேண்டாம். இதான் நம்ம என்ன சொல்கிறோம், இறை பராமரிப்பு, தேவ பராமரிப்பு. இதை தான் மத்திய நற்செய்தியாளர் மலைப்பொழிவினுடைய ஒரு முக்கிய பகுதியாக அமைத்து கொள்வார். அங்கே மலைப்பொழிவின் ஒரு பகுதியாக இருப்பது இங்கே இந்த சாலை பயணத்தின் ஒரு பகுதியாக அதே போதனையை லூக்கா அமைத்து தருவதை பார்க்கின்றோம். சிறு மந்தையாகிய நீங்கள் அஞ்ச வேண்டாம். லிட்டில் ஃப்ளாக். ஒருவேளை இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? யாரை குறிப்பிடுகின்றார் ஆண்டவர்? ஒரு குறுகிய கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது சிறு மந்தை என்பது அங்கே அவருடைய சீடர்கள். தந்தையர்கள் சொன்னது போல் எருசலேம் பயணத்தில் அந்த சீடர்களுக்கு ஒரு வேளை இவங்களுக்கு ரொம்ப ஹெவியாக இருக்குமோ, டூ மச்சாக இருக்குமோ அப்படின்னு ஒருவேளை அவங்க முகத்தை பார்த்தோன்னே கவலைப்படாதப்பான்னு சொல்லிட்டு வந்தார். ஆனால் அவங்க முகத்தில் கவலை இருக்குது. அதை பார்த்து சிறு மந்தையே என்று அஞ்ச வேண்டாம் என்று குறுகிய கண்ணோட்டத்தில் பார்க்கலாம். ஒருவேளை லூக்கா நற்செய்தியை பார்க்கும் பொழுது தொடக்க திரு அவை குறிப்பதாக அமைகிறது. இந்த வார்த்தை இன்றைய காலகட்டத்திற்கும் பொருத்தமாக இருக்கிறது. கத்தோலிக்க திரு அவைக்கு எண்ணிக்கை என்பதை விட அந்த தரம், நாட் குவான்டிட்டி பட் குவாலிட்டி. ஆக இங்கே தரம் தான் முக்கியம். இன்றைய காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது அந்த இயேசுவை சார்ந்த உலக நாட்டங்களை விட்டுவிட்டு இயேசுவை சார்ந்து வாழுகின்ற அந்த சிறு மந்தைக்கு சொல்லுவதாக நாம் பார்க்கலாம். சிறு மந்தையே அஞ்ச வேண்டாம். அஞ்ச வேண்டாம் அப்படின்றது இன்றைக்கி எல்லாருக்குமே உரிய, எல்லா காலத்துக்கும் உரிய ஒரு ஆண்டவருடைய ஆறுதலான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. எங்கெல்லாம் மக்கள் துன்பப்படுகிறார்களோ, எங்கெல்லாம் மக்கள் அடிமைப்படுத்தப்படுகிறார்களோ, எங்கெல்லாம் துன்பப்படுகிறார்களோ, எங்கெல்லாம் இந்த மக்கள் நம்பிக்கையே இல்லாமல் இருக்கிறார்களோ, அங்கெல்லாம் கடவுள் கொடுக்குற அந்த ஆறுதலான ஒரு வார்த்தை, செய்தி, அஞ்சாதே. ஒவ்வொரு நாளும் இந்த சிறு மந்தையை நோக்கி, நீ சின்ன குரூப்பாக இருக்கிறியா, கவலைப்படாத, உன் கூட நான் இருக்கேன், நீ அஞ்சாதே, கலங்காதே அப்படின்னு ஒரு மகிழ்ச்சியூட்டும் ஒரு நம்பிக்கையூட்டும் ஒரு செய்தியை கடவுள் கொடுப்பதை இன்றைய வாசகத்தினுடைய முதல் பகுதி நமக்கு சொல்லுகிறது. இந்த சிறு மந்தையே என்பது இயேசுடைய ஒரு அன்பு வெளிப்படுத்துகிற ஒரு நெருக்கமான வார்த்தையாக. ஏன்னா யோவான் 13 பார்க்கிறோம், அவன் வெளியே போன பின்பாரு இயேசு, பிள்ளைகளே இன்னும் சிறிது காலமே உங்களோடு இருப்பேன். அதாவது அவர்களுக்கு எப்போ ஒரு தொய்வு ஏற்படுது அல்லது ஒரு கலக்கம் ஏற்படுகிறதோ, அதெல்லாம் பிள்ளைகளே அந்த மாதிரி இன்றைக்கு அதே மாதிரி உயிர்த்த பிற்பாடு அவர்களெல்லாம் நாம் மீன் பிடிக்க போவோம், பழைய தொழிலுக்கு போவோம்னு போயிட்டாங்க. அங்கே கரையில் நின்றுக்கிட்டு பிள்ளைகளே மீன் ஒன்றும் படவில்லையா, அந்த ஒரு என்டியரிங் டேர்ம் என்று சொல்கிறல்ல, அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்குற ஒரு வார்த்தையாக இந்த சிறு மந்தையே அஞ்சாதே அப்படின்னு சொல்கிறார். இந்த சீடர்களுக்கு அவர் என்ன நினைவுபடுத்துகிறாருனாக்கா, உங்களுடைய இருப்பு நிலை நீங்கள் உணர வேண்டும். பலவீனம் என்று சொல்வதை விட உங்களுடைய இருப்பு நிலை, உண்மை நிலையை நீங்கள் உணர வேண்டும். நீங்கள் எண்ணிக்கையிலே கொஞ்சம் பேர் தான். உங்களுடைய பலம் எடுத்துக்கொண்டால் ஒன்றும் பெரிய பலம் கிடையாது, ஒன்று கூட. உங்களுடைய சமூக அந்தஸ்து எடுத்துக்கொண்டாலும் ஒன்றும் இல்லை. ஆனால் அங்கே எதை ஈடு செய்கிறதுனாக்கா அதான் சொல்கிறாரு, 2 காரியம் சொல். உங்கள் தந்தை உங்களை தம் ஆட்சிக்கு உட்படுத்த திருவுளம் கொண்டுள்ளார். அங்கே கொடுக்குற பெரிய 2 காரியம் இதெல்லாம் கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி தெரியுது, பலவீனமாக இருக்கிற மாதிரி தெரியுது. உங்கள் எண்ணிக்கையும் சரி, உங்களுடைய பலமும் சரி, உங்களுடைய சமூக அந்தஸ்தும் சரி, அதெல்லாம் சிறு மந்தை. ஆனால்
உங்கள் தந்தை அப்பாவை காட்டுறாரு. அது பெரிய பலம். அவர் உங்களுக்கு வைத்திருக்கிற இந்த இறை ஆட்சி இருக்குதே, அது ரொம்ப பெருசு. அப்போ இயேசு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை அவங்களுக்கு கொடுக்குறாரு. சீடர்களை எம்பவர் பண்ணி அந்த பணிக்கு தயாரிப்பது அருமையாக அது அமைவதை பார்க்கின்றோம். என்னுடைய செல்வம் விண்ணுலகிலா மண்ணுலகிலா. இந்த எருசலேம் பயணத்தில் இது எருசலேம் நோக்கிய பயணம் மட்டுமில்ல, அதற்கும் மேலே இது விண்ணுலக நோக்கிய பயணம். அப்படி சொல்லும் பொழுது இற்று போகாத பணப்பை விண்ணுலகில் குறையாத செல்வம், இதுதான் நீ தேடிக்கணும். இற்று போகாத பணப்பை. அப்போ நாங்கள் எவ்வளவு காயின் நாங்கள் சேர்த்து வச்சிருக்கிறேன். நான் இப்போலேருந்தே நான் சேர்த்து வைக்க தொடங்கணும். இந்த விண்ணுலகில் செல்வம் சேர்த்து வைக்க தொடங்கணும். அங்கே தான் பூச்சி மறிக்காது, புழு மறிக்காது, அங்கே தான் என்னுடைய உள்ளம் இருக்க வேண்டும். இந்த பணப்பையில் என்னுடைய உள்ளம் இருந்துச்சுன்னா, செல்வம் இருந்துச்சுன்னா அங்கே தான் என்னுடைய உள்ளம் இருக்கும். ஆனால் விண்ணுலகில் செல்வத்தை நோக்கிய பணப்பையில், இற்று போகாத பணப்பையில் என்னுடைய செல்வம் இருந்துச்சுன்னா என்னுடைய உள்ளம் அதை தேடிக்கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட சீடத்துவ வாழ்க்கையை தான் ஆண்டவர் விரும்புகிறார். இந்த யூதர்களுடைய வாழ்விலே பண்பாட்டிலே முக்கியமான 3 தூண்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்று ஜெபம், இன்னொன்று தர்மம், இன்னொன்று நோன்பு. இவை 3ம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பகுதியிலே 2 விஷயங்களை ஆண்டவர் சொல்கிறார். தர்மம் செய்யுங்கள், அடுத்து கடவுளிடத்திலே அந்த ஜபத்தின் வழியாக நீங்கள் கேட்டு அந்த செல்வத்தை சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள் சொல்லி அந்த 2 தூண்களையும் இங்கே அந்த சீடர்களுக்கு சொல்லிவிட்டார். அவங்களுக்கு மட்டும் இல்லை, இது இன்னைக்கு நமக்கும் தான். உங்கள் செல்வம் எங்கே உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும் என்பது விவிலியத்தின் மிக அருமையான மேற்கோள்களில் ஒன்று. ஒரு மனிதனுடைய செல்வம் சிறப்பு எதில் இருக்கும்னா அவனுடைய உள்ளத்தில் தான் இருக்கும். அதான் நான் அடிக்கடி சொன்னது, பணமும் மனமும் ஒன்றா இருக்கும். அவனுடைய மனம் எங்கே இருக்கிறதோ அங்கே தான் அவனுடைய பணமும் இருக்கும். எங்கே அவனுடைய பணம் இருக்கிறதோ அங்கே தான் அவனுடைய மனமும் இருக்கும். ரெண்டும் ஒத்துப்போம். ஆனால் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், உன்னுடைய செல்வமும் உன்னுடைய உள்ளமும் ஒரு இடத்துல தான் இருக்க முடியும். உன்னுடைய உள்ளத்தை எங்கே பதிக்கிறாயோ, எந்த விழுமியங்களில் நீ வாழ விரும்புகிறாயோ, எப்படிப்பட்ட வாழ்வு முறையை நீ தேர்ந்து கொள்கிறாயோ அதை பொறுத்து தான் உன்னுடைய செல்வம், சிறப்பு, மகிழ்ச்சி எல்லாமே இருக்கும் என்ற ஒரு பொதுமையான பாடத்தையும் இந்த இடத்துல நாம் கற்றுக்கொள்கின்றோம். இன்றைய நற்செய்தியின் 2ஆம் பகுதி விழிப்பாயிருக்கும் பணியாளர்களை பற்றியதாக இருக்கிறது. இயேசு தன்னுடைய சீடர்களை என் நண்பர்கள் என்று சொல்லுகிறார். உங்களை நான் ஊழியர் என்று சொல்ல மாட்டேன், பணியாளர்கள் என்று சொல்ல மாட்டேன் என்று சொல்லுகிறார். ஆனால் அத்தகைய சீடர்கள், அத்தகைய நண்பர்கள் விழிப்பாய் இருக்க வேண்டும். உலகத்தில் இருக்கின்ற மற்ற சீடர்களைப் போல, மற்ற இயக்கங்களின் உறுப்பினர்களைப் போல அல்லாமல் இறையாட்சிக்கு உரிய தன்மையோடு அந்த விளிமியங்களை உள்வாங்கியவர்களாக அவர்கள் விழிப்பாய் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். விழிப்பாயிருங்கள், அந்த வார்த்தையே அழகல்லவா? இந்த ஓமையில் முதலில் பணியாளர் என்பதற்கு வருகின்ற கிரேக்க வார்த்தை தூலோஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றார். அதனுடைய அர்த்தம் பணியாளர் என்று சொல்லலாம், அல்லது அடிமை என்று கூட சொல்லலாம். ஆனால் லூக்கா நற்செய்தியில் இந்த வார்த்தையின் அர்த்தம் என்னவென்றால், கிறிஸ்துவ சமூகத்திற்கு பணி செய்கின்ற ஒருவரை குறிக்கும். அப்படி கிறிஸ்துவ சமூகத்திற்கு பணி செய்கின்ற பணியாளர்கள் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் விழிப்பாய் இருக்க வேண்டும் என்பதை தெள்ளத் தெளிவாக லூக்கா நற்செய்தியாளர் இங்கே உணர்த்துகின்றார். ஆண்டவர் இயேசுடைய ஓமையில் அடிக்கடி பயன்படுத்துகிற வார்த்தை இந்த ஸ்டூவர்ட். நீ சொன்ன மாதிரி மேற்பார்வையாளன். இந்த மேற்பார்வையாளர் என்பவருக்கு என்ன அவருடைய இலக்கணம் என்னன்னாக்கா, அவர்கிட்ட எல்லாமும் இருக்கும், ஆனால் அவருக்கு எதுவுமே சொந்தம் கிடையாது, எதுவுமே இருக்காது. ஆனால் அவருடைய மேற்பார்வையில் எல்லாம் ஒப்படைக்கப்பட்டிருக்கும், அந்த எதுக்குமே அவர் சொந்தம் கொண்டாட முடியாது. ஆனால் எல்லாவற்றுக்கும் அவர் கணக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும். அதான் மேற்பார்வையாளர், ஸ்டூவர்ட். அப்போது அதனால தான் ஆண்டவர் இவருக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி இறையாட்சி பணியாளர்கள், தேர்ந்து கொள்ளப்படும் சீடர்கள், இயேசுவின் எருசலேம் பயணத்திலே இணைகின்றவர்கள் எல்லோருமே இந்த மனநிலை, எல்லாம் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டது, எல்லாம் என்னுடைய பொறுப்பு, அந்த எதுவுமே எனக்கு கிடையாது, அந்த ஒரு மனநிலையை இயேசு உருவாக்குவதை பார்க்கின்றோம். இந்த பணியாளர்கள் ஒரு 3 பண்பு இருப்பதாக நான் பார்க்கிறேன். ஒன்று அந்த பணியாளர் நம்பிக்கைக்குரியவனாக இருக்க வேண்டும். அழகாக அன்னை தெரேசா நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய அந்த பகுதி, டோன்ட் வாண்ட் பி எ சக்ஸஸ்ஃபுல் ஒன் பட் எ ஃபெய்த்ஃபுல் ஒன் அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்வார்கள். 2வது பிரமாணிக்கமுள்ள லாயல், அந்த பிரமாணிக்கமுள்ள லாயல்ட்டி, பிரமாணிக்கமுள்ள ஒரு பணியாளனாக இருக்க வேண்டும். 3வது பொறுப்புள்ள ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த ஒரு பொறுப்புள்ள ஒரு பணியாளன். அவங்க தான், அப்படிப்பட்ட பணியாளர் தான் ஆண்டவர் பாராட்டுகிறார். எப்படி அப்படின்னா, அந்த தலைவர் திரும்பி வரும்போது அவன் காத்திருந்து பொறுப்போடு இருக்கக்கூடிய அந்த பணியாளனை பார்த்து, தலைவர் நீ உட்கார், நான் உனக்கு சர்வ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா எந்த அளவுக்கு கடவுள் நமக்கு அந்த பணி பொறுப்புகளை கொடுத்து நாம் அந்த பணியை செய்யும்போது நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுப்பார். அதுக்கு மேலே இன்னைக்கு ஒரு அருமையான வார்த்தை அந்த 37ஆம் வசனத்தில் இருக்கும், தம் இடையை வரிந்து கட்டி கொண்டு. இந்த இடையை வரிந்து கட்டி கொள்ளுங்கள் என்பது
விடுதலை பயணநூல் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வரும். பழைய ஏற்பாட்டில் பாஸ்கா உணவை உண்ணும் பொழுது இடையில் கச்சை கட்டி கால்களில் காலணி அணிந்து கையில் கோல் பிடித்து விரைவாக உண்ணுங்கள், இது ஆண்டவரின் பாஸ்கா. அதாவது பாஸ்காவின் அறிவுறுத்தல்கள் என்பது சரியான நேரம் வந்தவுடன் எகிப்திலிருந்து விரைவாக புறப்படுவதற்கு மக்களை தயார்படுத்துகின்ற ஒன்று. இந்த இடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒன்று இயேசுவின் அறிவுறுத்தல்கள் என்பது எதிர்பாராத நேரத்தில் நடக்கவிருக்கும் இயேசுவின் வருகைக்கு சீடர்களை தயார் நிலையில் வைக்கின்ற ஒன்றாக இங்கே லூக்கா நற்செய்தியாளர் இந்த வார்த்தையை வைக்கின்றார். இயேசு பேசிக்கொண்டே இருக்கிறார். சீடர்களுக்கு அது புரிகிறதா இல்லையா என்று தெரியவில்லை. பேதுரு குறுக்கிடுகிறார். வசனம் 41 அழகாக சொல்லுகிறது. அப்பொழுது பேதுரு, ஆண்டவரே, நீர் சொல்லும் இந்த உவமை எங்களுக்கா அல்லது எல்லாருக்குமா என்று அவர் கேட்கிறார். கிறிஸ்தவ ஆன்மீகம் என்பது சீடத்துவ ஆன்மீகம். அந்த சீடத்துவ ஆன்மீகம் என்பது பணியாளர் ஆன்மீகம், அடிமை ஆன்மீகம். அடிமை என்றால் அதனுடைய மற்ற தன்மையில் அல்ல. அந்த அடிமை என்பது அந்த பணி செய்கிற அந்த தன்மையை பொறுத்து. பணியாளர்கள் இன்றைய அன்பியங்கள், இன்றைய பக்த சபைகள், இன்றைய நம்முடைய பங்கு அமைப்புகள், இயக்கங்கள் அத்தனையிலும் இருப்பவர்கள் இந்த ஆன்மீகத்தை, இந்த பண்பு நலனை, இந்த குணதிசயங்களை அவர்கள் கொண்டிருக்க வேண்டும். எங்களுக்கா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்கிறது. அவங்க எங்களுக்குமா அப்படின்னு நீ கேட்குற மாதிரி இருக்கிறது அந்த கேள்வி, இல்லையா? இன்னும் அதிகமாக திருநிலையில் பணி செய்கிற நமக்கு ரொம்ப துறவோரும் நாம் கேட்குற கேள்வியாக கூட இருக்கலாம். எங்களுக்கு கூடமா இது அப்ளை ஆகும்? அது அவங்களுக்கு தானே அந்த பாடம். தலைவர் இல்லையா நாங்கள்? இன்றைக்கு அந்த ஒரு பணி நிலையிலிருந்து நம்முடைய அழைப்பை நிறைவு செய்வது என்பது மிக மிக பெரிய சவாலாக இன்று நாம் பார்க்கின்றோம். பேதுரு இப்படிப்பட்ட கேள்விகளை முன்வைப்பது ஆதி திரு அவைக்கு கொடுத்த ஒரு பாடமாகும். அது ஜூட் அடிக்க சொல்ல மாதிரி கேள்வி கேட்கறது நல்லது, கேள்வி வழியாக பதிலை பெற்றுக்கொள்வது ஒரு பெரிய சிறப்பாக பார்க்கணும். விவிலியத்தில் அவர் நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன், எங்களுக்கு என்ன கிடைக்கும் பேதுரு கேட்பார். அப்போது நம்ம பணியாளர்களுக்கு என்ன கிடைக்கும் என்பதை ஆண்டவர் சொல்வதற்கு அது ஒரு தளமாக அமைகிறது. இங்கே அதே மாதிரி நாங்களுமா அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, தலைவர் வரும்பொழுது நீங்கள் சரியானதை சரியான முறையில் விழிப்போடு கவனமாக செய்து கொண்டிருப்பதை அவர் பார்க்கும் பொழுது உண்மையிலேயே அவர் உங்களையும் பாராட்டுவார், உங்களுக்கும் அந்த பரிசை கொடுப்பார் என்று இந்த பணியாளர்களுக்கும் உற்சாகமூட்டுவதை பார்க்கின்றோம். அங்கே என்ன சொல்கிறாருனாக்கா, நீங்கள் என்னை பின்பற்றத்துக்காக இந்த பயணத்தில் உங்களை இணைச்சிட்டு போகிறேன், நான் சீடத்துக்கு அழைச்சிட்டு போகிறேன். நான் அழைச்சிட்டு போகும்பொழுது நீங்கள் மேலாண்மை செய்பவராக இருப்பீர்கள். ஆனால் எவ்வாறு ஆள்களையும் பொருள்களையும் கையாள போகிறீர்கள், அந்த உண்ணவும் குடிக்கவும் அடிக்கவும் துன்புறுத்தவும் இதெல்லாம் எப்படி உங்களிடம் இருப்பவர்களை நீங்கள் கையாளுகிறீர்கள். பொருட்களையும் ஆள்களையும் கையாளுவது உங்களுடைய சீடத்துவத்தினுடைய விளக்கமாக இருக்க வேண்டும். அதான் முக்கியமானது. உங்களிடம் கொடுக்கப்படும் பொழுது இந்த பகுதி இன்றைக்கி வாசிக்கப்படாத ஒரு பகுதி முடிக்கும் பொழுது அதிகமாக கொடுக்கப்பட்டால் அதிகமாக எதிர்பார்க்கப்படும் என்று சொல்கிறார். அந்த பொறுப்பு, கடமை, நம்ம வழக்கமாக என்னத்தை முன்வைக்கிறோம்னாக்கா உரிமையை மட்டும் தான் முன்வைக்கிறோம், நம்முடைய உரிமையை மட்டும் தான் முன்வைக்கிறோம். ஆனால் நம்முடைய அந்த உரிமைக்கு பின்னால் இருக்கிற கடமை நம்மிடம் எதிர்பார்க்கின்ற பொறுப்பு உணர்வு நம்மிடம் எதிர்பார்க்கின்ற தியாகம், இதையெல்லாம் நாம் மறந்து விடுகின்ற ஆபத்து இருக்கிறது. இயேசு அதையும் நமக்கு எச்சரிக்கின்றார். இந்த கேள்விக்கான பதில் ஈஸியான பதில் தான். ஆண்டவர் நேரடியாக சொல்லவே இல்லை. இந்த கேள்விக்கான பதில் எந்த இடத்துலையுமே வரல. எங்களுக்கா அல்லது எல்லோருக்குமா அப்படின்றப்ப ஆண்டவர் சொல்லுங்க, ஏன்னா இப்போ தானே சிறு மந்தையன்னு சொன்னேன், உங்களே தானே பார்த்து சொன்னேன், உங்களே தானே பார்த்து பேசிட்டு இருக்கிறேன், நீ எனக்கா மற்றவங்களுக்கா கேட்குறீங்க, ஆண்டவர் சொல்லியிருக்கலாம், ஆண்டவர் சொல்லலை. ஆக ஆண்டவருடைய அந்த பதில் என்பது, அப்படிப்பட்ட பணியாளனாக நீ இருந்தால் அது உனக்கு தான். ஏன்னா இந்த 2 வகையான பணியாளருடைய மனநிலை. ஒன்று நம்பிக்கைக்குரிய பணியாளர். தலைவர் பார்க்கும் பொழுது தலைவர் வராரோ இல்லையோ, நான் ஒரு பணியாளர், என்னை நம்பி இந்த வேலையை ஒப்படைச்சிருக்கிறார். தந்தை அவர்கள் சொன்ன மாதிரி ஃபெய்த்ஃபுல்னஸ், லாயல்ட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, இது 3மே எனக்கு இருக்குது. அதனால் தலைவர் பார்க்குறாரா இல்லையா, நான் பாட்டுக்கு என் வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பேன் என்று செய்கின்ற பணியாளர் பேரை பெற்றவர். இந்த நம்பிக்கையற்ற முட்டாள் பொறுப்பாளர் 2 தவறுகளை செய்கிறார். ஒன்று, தலைவர் இல்லாத பொழுது எனக்கு பிடித்தது எல்லாம் செய்வேன் என்று தனக்குள் சொல்லி கொண்டது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நான் எல்லாத்தையும் இடிச்சிட்டு பெரிய களஞ்சியத்தை கட்டுவேன் அப்படின்ற வார்த்தைக்கும் இந்த வார்த்தைக்கும் ஒரு தொடர்பு இருப்பதாக நான் பார்க்கிறேன். சொல்லி எதனாக்குள்ளே பேசிக்கொள்கிறான், எனக்கு யாருக்கும் தெரியக்கூடாது, இப்போ தலைவர் இல்லை, நான் என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். 2வது, தலைவர் வருவதற்கு முன்னாடி நிறைய நேரம் இருக்குது, அப்போ சரி செய்து கொள்ளலாம். ஒரு அருமையான வார்த்தை எங்கேயோ படிச்சது, ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேஞ்சரஸ் டேஸ் இன் மேன்ஸ் லைஃப் இஸ் வென் ஹி டிஸ்கவர்ஸ் த வேர்ட் டுமாரோ. மிக மிக மோசமான ஒரு கொடூரமான நாள் என்பது எப்பொழுது மனிதன்
கண்டுபிடிக்கிறானோ, நாளை என்ற வார்த்தையை கண்டுபிடிக்கிறானோ, அதுதான் மிக மிக மோசமான நாள். இன்னும் நிறைய நேரம் இருக்குது. இந்த ப்ரோக்ராஸ்டினேஷன், நாளை பார்த்துக்கலாம், நாளை அது கிடையாது. தள்ளி போடுறது அதெல்லாம் தள்ளி போடாத, எப்பொழுது வேண்டுமானால் நடக்கலாம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நாளைக்குன்னு இல்லை, இன்றே, இப்பொழுது, இந்த நிமிடம் ஆண்டவர் வரப்போகிறார். உன்னுடைய பதில் என்ன? அப்படி நம்பிக்கையுள்ள பொறுப்பாளனாக இருக்கிறாயா, அல்லது நம்பிக்கையற்ற முட்டாளான பொறுப்பாளராக இருக்கிறாயா என்பதுதான் நம்முடைய பதிலாக அமைய வேண்டும். எங்களுடைய மறைவுரை ஒன்றில், தியான மறைவுரை ஒன்றை கேட்ட ஞாபகம் இருக்கிறது. நம்ம எப்பொழுதுமே கேட்க வேண்டிய, சொல்லிக்கொள்ள வேண்டிய வார்த்தை, இந்த நேரத்தில் இயேசு இங்கு இருந்தால் என்ன செய்வார்? ஒன்று, இந்த நேரத்தில் இயேசு இங்கு வந்தால் உன்னை எப்படி பார்ப்பார்? அதுதான் நம்ம அடிக்கடி நம்ம கேட்க வேண்டும். அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அருமையான வார்த்தை, இந்த பிரமாணிக்கும் சொன்ன இந்த லாயல்ட்டி, இதெல்லாமே எதை குறிக்கிறனாக்கா, அவர் வருவதோ வருகின்ற நேரமோ இம்மெட்டீரியல்னு சொல்லுவார். அது ஒரு பொருட்டே கிடையாது எனக்கு. அவர் வந்தாலும் வராவிட்டாலும், இன்றைக்கு வந்தாலும் நாளைக்கு வந்தாலும் எனக்கு அது ஒரு பொருட்டே கிடையாது. எல்லா நேரத்திலும் நான் எப்படி இருக்கிறேனோ அதைத்தான் அவர் பார்ப்பார். அதான் அந்த பிரமாணிக்கத்திற்கு ஒரு அடையாளமாக பார்க்கணும். முதல் வாசகம் சாலமோனின் ஞானம் நூலிலிருந்து எடுத்தாளப்படுகிறது. அது தலைப்பேர்களின் இறப்பும் இஸ்ரேலருடைய மீட்பும் என்கிற தலைப்பின் கீழ் தரப்பட்டிருக்கிற ஒன்று. அதாவது எகிப்திலே இஸ்ரேல் மக்கள் அடிமைகளாய் இருந்த பொழுது அவர்களை விடுவிக்க ஆண்டவர் பல அருமடையாளங்களை செய்கிறார். அதில் மிக முக்கியமான ஒன்று, அவருடைய இல்லங்களிலே செம்மறியாட்டு ரத்தம் தடவப்படுகிறது. அது தடவப்படாத இடங்களிலே அந்த தலைச்சன் பிள்ளைகள் கொல்லப்படுகிறார்கள். அந்த பின்னணியில் நமக்கு இந்த பாஸ்கா விடுதலையை மையப்படுத்தியதாக இருக்கிறது. சாலமோனின் ஞானம் என்ற புத்தகம் இயேசுவுக்கு முன்னால் 2ஆம் நூற்றாண்டிலே எழுதப்படுகிறது. ஏறக்குறைய அப்பொழுதெல்லாம் யூதர்கள் இந்த சிதறுண்டவர்களாக, டயாஸ்போரா என்று சொல்கிறோம், அந்த பாபிலோன் நாடு கடத்தப்பட்டதிலிருந்தே அவருடைய வாழ்வு ஒரு சிதறுண்ட வாழ்வு தான். மனமும் சிதறுண்டு போகிறது. அவர்கள் பெரும்பகுதி எல்லா இடங்களிலும் பறந்து கலைந்து வாழ்கிறார்கள். குறிப்பாக எகிப்து பகுதி, அலெக்சாந்திரியா பகுதியில் தான் இந்த புத்தகம், இந்த ஞான நூல் எழுதப்பட்டிருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். அப்போது பழைய ஏற்பாட்டுடைய நிகழ்வுகள், அவருடைய முதுகெலும்பு நிகழ்வாக இருந்த அந்த விடுதலை பயண நிகழ்வு, நீங்கள் குறிப்பிட்ட அந்த இரவு, பாஸ்கா இரவு நிகழ்வு, அதை என்ன பண்ணுவோம், பெற்றோர் பிள்ளைகளுக்கு ஆண்டுதோறும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும், கொண்டாட வேண்டும், அந்த பிள்ளைகளுக்கு நினைவூட்டலாக இருக்க வேண்டும் என்று. அது கால கட்டத்திலே, கால ஓட்டத்திலே அது மறந்து விட்டார்கள் நிறைய. எனவே இதை நினைவுபடுத்துகின்ற அந்த பழையதை இந்த புதிய சூழலிலே, புதிய பண்பாட்டு மயமான இந்த கிரேக்க கலாச்சாரத்திலே நாம் பழையதை மறந்து விடக்கூடாது என்ற நினைவூட்டலாக இந்த பகுதி, இந்த வாசக பகுதி, இந்த பின்னணியில் படித்தால்தான் இந்த 2-3 வசனங்கள் நமக்கு தெளிவாகும் என்பது நாம் புரிந்து கொள்கின்றோம். புதுசாக நிறைய வரும் பொழுது பழசை மறந்துடுறோம். இந்த பழசை ஞாபகப்படுத்தி பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல தான் தந்தையவர்கள் சொன்னது போல டயாஸ்போரா ஜூஸ், பரவி கிடந்த யூதர்கள், இந்த கிரேக்க சமயம், பண்பாடு, கலாச்சாரம் ஒரு பக்கம், கிரேக்க ஞானம், இதெல்லாம் உயர்ந்து வருகின்ற சமயத்தில் ஒரு சிலர் நினைத்தார்கள் இதுதான் சிறந்தது என்று நினைத்தார்கள். அதற்கு எதிர்மாறான ஒரு கருத்தை தான் சாலமோனின் ஞானம் நூல் ஆசிரியர் செல்ல தெளிவாக சொல்லுகின்றார். அது சிறந்ததல்ல, நீ பழசை எண்ணிப்பார், ஆண்டவர் நீ எப்படி பாதுகாத்தார், நீ எந்த ஒரு நிலையில் இருந்தாய், இப்படி எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறாய் என்று சொல்லி அதை சொல்லுகின்ற முதல் வசனமே அருமையான வசனம்தான். தாங்கள் நம்பியிருந்த வாக்குறுதிகளை தெளிவாக அறிந்து அவற்றில் மகிழ்ந்திருக்கும்படி அந்த இரவு எங்கள் மூதாதையருக்கு முன்னறிவிக்கப்பட்டது. ஒரு அருமையான வசனத்தோடு இந்த சாலமோனின் ஞான நூல் இன்றைய முதல் வாசகமாக துவங்குவது சிறப்பான அம்சமாக அமைகிறது. பழைய ஏற்பாட்டின் போக்கிலே நாம் அதிகமாக பார்ப்பது, நம் கடவுள் வாக்குறுதியின் கடவுள். அது அடிக்கடி சொல்லுவாங்க. நம்முடைய சக்கரியா பாடிய பாடலும் சரி, அன்னிமரியாள் பாடிய பாடலும் சரி, நம்ம கடவுள் வாக்குறுதியின் கடவுள். இட்ஸ் அ காட் ஆஃப் ப்ராமிஸ். மக்களுடைய பதில் என்னவென்றால் நம்பிக்கை. வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை. அதுதான் நம்ம விசுவாசம் என்று சொன்னோம், நம்பிக்கை என்று சொன்னோம். அப்போது அதுதான் இன்றைக்கி தந்தை ஜூட் குறிப்பிட்ட, தாங்கள் நம்பியிருந்த வாக்குறுதிகளை தெளிவாக அறிந்து அவற்றில் மகிழ்ந்திருக்கும்படி அவர் அந்த இரவிலே அந்த பாஸ்காவை நிகழ்த்தினார். அப்போ நம்ம கடவுள் வாக்குறுதியின் கடவுள், அதை நிறைவேற்றும் கடவுள். அப்போது நம்முடைய பதில் அதை நம்புகின்ற மக்களாகவும், நம்பியதை வாழ்வாக்கி அதற்கு பதில் கொடுத்து பதிலிருத்து வாழ்பவர்களாகவும் இருப்பது தான் நம்முடைய அழைப்பு என்பதை சாலமோனின் ஞான புத்தகமே, அது ஞானமே எப்போ வரும்னாக்கா அழகாக சொல்லுவோம் நம்ம தமிழில், பட்டறிவு. பட்டு அறிந்தால்தான் உனக்கு அந்த ஞானம் கிடைக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் என்று சொல்கிறோம், அனுபவம் என்று சொல்கிறோம், நல்ல வார்த்தை பட்டறிவு. அப்போது இஸ்ராயல் மக்கள் நிறைய வாழ்க்கையில் அடிபட்டு சிதறுண்டு போய் வாழ்ந்த பொழுதும்
பழையதை மறக்காமல் இப்பொழுது அதை பெற்றுக்கொள்கிறார்கள், திரும்ப உணர்ந்து கொள்கிறார்கள். அப்ப எது சிறந்தது? இந்த யூத மறைதான் சிறந்தது. நம்முடைய யாவே இறைவன் தான் சிறந்தவர். அதை பிடிச்சிக்கோ, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நினைத்து பார், உன்னை எப்படி கூட்டி வந்தாரோ, எப்படி உன்னை அழைத்து வந்தாரோ, எப்படி உன்னை நிலைநிறுத்தி வைத்திருக்கிறாரோ, எல்லா மக்கள் முன்னாடி உன்னை பெருமைப்படுத்தியிருக்கிறாரோ, அவரை நீ பற்றிக்கொள் என்பதை தெள்ள தெளிவாக ஆசிரியர் இங்கே குறிப்பிடுகிறார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 11ஆம் அதிகாரம் நம்பிக்கையின் மேன்மையை எடுத்துச் சொல்லுகிற ஒரு அதிகாரம். அதில் 30க்கும் அதிகமான பழைய ஏற்பாட்டு கதாபாத்திரங்கள் இடம்பெறுகிறார்கள். அவர்கள் அத்தனை பேருமே நம்பிக்கையாளர்கள். அவர்கள் அனைவரையும் ஒவ்வொரு வரியில் அவருடைய நம்பிக்கையை எடுத்துச் சொல்லுகிற இந்த ஆசிரியர் ஆபிரகாமினுடைய வாழ்வு, அவருடைய விசுவாசம், அவருடைய வரலாற்றை 8ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் முடிய 20ஆம் வசனம் அவர் மகன் ஈசாக்கை பற்றி சொல்லுகிறது. ஏறக்குறைய இவ்வளவு நீண்ட பகுதியிலே அவர் எடுத்துச் சொல்கிறார். அதனால் தான் நாம் ஆபிரகாமை நம்பிக்கையின் தந்தை என்று சொல்கிறோம். அவருடைய வாழ்வு நமக்கெல்லாம் நல்ல படிப்பினை. மீண்டும் மீண்டும் என்று சொன்னோமே, மீண்டும் மீண்டும் இந்த ஆபிரகாமை நினைத்து பார்ப்பது நல்லது. இன்றைக்கு அந்த நினைப்பூட்டுகிறது இந்த 2ஆம் வாசல். ஒருவர் சொல்லுவார், கடவுள் எனக்கு கொடுத்திருக்க, அது மனிதர்களுக்கு கொடுத்திருக்க மிகப்பெரிய கொடைகள் ஒன்று மறந்து போகிறது அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா நம்ம மட்டும் அந்த மறந்து போகிற அந்த ஆற்றல் இல்லைனாக்கா நம்ம எல்லாம் மென்டலாக மனநோயாளியாக அது அடுத்தவங்க செய்தது நமக்கு நடந்தது இதையே நினைச்சிட்டு திரிஞ்சிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே நேரத்தில் இந்த மறந்து போகிறது ஒரு ஆபத்தும் கூட. நல்லதையெல்லாம், முக்கியமானதையெல்லாம், தேவையானதை நான் மறந்து விடுகின்ற ஆபத்தும் காலப்போக்கில் இருக்கின்றது. இதை முதல் வாசகத்தில் நம்ம பார்த்தோம். இப்பொழுது நீங்கள் சொன்ன மாதிரி இத்தனை கதாபாத்திரங்கள் இதெல்லாம் கொண்டு வந்து நிறுத்துவது எதற்காக என்றால், நம்முடைய அழகாக சொல்கிறாரு, இந்த நம்பிக்கையால் தான் நம் மூதாதையர் நற்சான்று பெற்றனர். இப்போ அவர்களெல்லாம் நமக்கு ஒரு மேல்வரி சட்டமாக, முன்னோட்டமாக இருக்கின்றார்கள் என்று தான் ஆரம்பிக்கின்றார். அப்போ ஆரம்பிக்கும் பொழுது நம்பிக்கை, எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 11ஆம் அதிகாரம் முதல் வசனம், இதற்கு ஈடு இணையாக வேறு எங்குமே, ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க டெஃபனிஷன் சொல்லுவாங்க, ஃபீனேரி, அதை சுற்றி இதுக்கு மேலே அது விலைக்கு சொல்ல முடியாது. அந்த கருப்பொருளை அவ்வளோ நறுக்காக சொல்கிறது தான் டெஃபனிஷன். விவிலியத்தில் வேறு எங்குமே கிடைக்காத ஒரே ஒரு நறுக்கான விளக்கம் இந்த 11:1. நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி. அந்த நம்ம கடவுள் ஒரு வாக்குறுதியின் கடவுள். அந்த வாக்குறுதி நிறைவேறும் என்ற எதிர்பார்ப்பு, எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி. 2, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. இந்த 3 வாசகமுமே அருமையான தொடர்பு இருக்கின்றது. நமக்கு தெரியும், லூக்கா நற்செய்தியாளர் புறையினத்து கிறிஸ்தவர்களுக்கு எழுதுகிறார். அந்த மறைக்கழக சமயத்தில் அந்த மக்களுடைய நம்பிக்கையை பலப்படுத்தும் வண்ணமாக. அதே போல் இன்றைக்கி நம்ம வாசித்த முதல் வாசகம் என்பது அந்த யூத மறை சார்ந்தவர்கள் வெளியே இருக்கின்ற டயாஸ்பரா ஜூஸ் அவர்களுக்காக எழுதுகின்றார். அவர்களுடைய நம்பிக்கையும் பலப்படுத்தும் வண்ணமாக. இன்றைய 2ஆம் வாசகம் கூட யூதத்திலிருந்து கிறிஸ்தவர்களாக மாறியவர்களுக்கு எழுதுகிறார். அதனால தான் இன்றைக்கி பழைய ஏற்பாட்டு மேற்கோள் எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர்கள் 2 விதத்தில் பாதிப்படைந்தார்கள். ஒன்று, புறையினத்தை சார்ந்தவர்கள் இவர்களை கேவலமாக பேசினார்கள். யூதர்களும் கூட இவர்களை துரோகிகளாக கருதினார்கள். ஏன்னா வேற இடத்துக்கு மாறிட்டான் என்று சொல்லி. அந்த மனநிலையில் இருப்பவர்களுக்கு நம்பிக்கை என்றால் என்ன? தந்தையவர்கள் சொன்னது போல அருமையான நம்பிக்கைக்குரிய ஒரு வரையறையை இங்கே வைக்கிறார். வச்சுட்டு சொல்லுகின்ற வசனத்தில் ஒன்று அவர் சொல்லுகின்றது உறுதி, இன்னொன்று ஐயமற்ற நிலை. அந்த உறுதி என்ற கிரேக்க வார்த்தை ஹிப்போஸ்டாசிஸ் என்று சொல்லுவார்கள். இது அஷூரன்ஸ் என்று சொல்லி குறிப்பிட முடியாது. இது அஷூரன்ஸ் அல்ல, ஒரு உண்மை, ரியாலிட்டி என்று சொல்லுவார்கள். அதே போல ஐயமற்ற நிலை என்பது எலன்கோஸ் என்ற கிரேக்க வார்த்தை உள்ளடக்கியது. அது என்னவென்றால் சர்டனிட்டி, அதாவது உறுதியான, எனக்கு கிடைக்கல, அதாவது நம்பிக்கை இதுவரை நான் கண்ணால் பார்க்கல என்றாலும் கூட அது உறுதி செய்வதற்கு வழிவகுக்கிறது. ஆக அது நிச்சயமாக எனக்கு நடக்கும் என்ற ஒரு வரையறையை இங்கே எபிரேய ஆசிரியர் சொல்லுவதாக நான் பார்க்கிறேன். இது அன்றைக்கு வாழ்ந்த அந்த யூத மக்கள், அது கிறிஸ்துவம் தழுவியவர்களுக்கு மட்டுமல்ல, இன்னைக்கு வாழக்கூடிய நம்முடைய ஒவ்வொரு கிறிஸ்துவர்களுக்கும், திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவருக்கும் கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாழ்வு. இந்த நம்பிக்கை வாழ்வு அப்படின்றது மனம் தளராமல் காத்து கொண்டு இருக்குது. எதுவுமே என்ன நடந்தாலும் சரி, நான் காத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறது. 2வது, எதையும் இழக்க தயாரான ஒரு வாழ்வு. வாழ்க்கையில் துன்பம் வரலாம், கஷ்டம் வரலாம், வாழ்வே இழந்து போய்விடலாம், அல்லது நிறைய இழப்புகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம். இது எல்லாம் தாண்டி என்னுடைய கடவுள் என்னை காப்பாற்றுவார், என் ஆண்டவர் என்னை படைத்தார், அவர் என்னை காப்பாற்றுவார் நம்பணும் அப்படின்னா நம்ம வாழ்வு சந்தோஷமாக இருக்கும். தொடக்க நூல் 12ஆம் அதிகாரத்திலே படிக்கின்றோம். ஆபிரகாம் அழைக்கப்பட்ட பொழுது நாம் நினைக்கிற மாதிரி வானோன்னு உடனே வந்துட்டார் அப்படின்னு நினைக்கிறோம். அவர் விட்டு விட்டு வர வேண்டிய காரியங்கள் பல இருந்தன, விட்டு கொடுக்க வேண்டிய காரியங்கள் பல இருந்தன. முன்னால் என்ன நடக்க போகிறது என்று அவருக்கு கண்ணுக்கு முன்னால் எதுவுமே தெரியும். யார் கூப்பிட்டார், எதற்கு கூப்பிட்டார், எங்கே கூப்பிடுகிறார், ஒன்றுமே தெரியாத நிலையிலே ஐயமற்ற நிலை.
கலக்கம் இல்லாமல் ஒரு விதமான குழம்பி போகாத நிலையில முன் வருகின்றார். திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் சொல்வார், லீப் இன் த டார்க். வீடு பற்றி எரியுது, அப்பா கீழே இருக்கிறாரு, கீழே குதிப்பா கீழே குதிப்பா, அப்பா உங்களை நான் பார்க்க முடியல, ஒரே புகைச்சலாக இருக்குதுப்பா, ஒரே நான் உன்னை பார்க்குறேன், நீ குதி. ஆபிரகாம் வாழ்க்கையில் 4 முக்கிய நிகழ்ச்சிகளை இந்த பகுதியானது கோடிட்டு காட்டுகிறது. நீங்கள் முதலில் சொன்னதைப் போல ஆபிரகாம் அங்கிருந்து புறப்பட்டு வந்தது வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்கு. அது எந்த நாடு என்று தெரியாமல் புறப்பட்டு அவர் போகிறார். அவர் புறப்படுகிற நாடு யூப்ரட்டிஸ் டிகிரிஸ் ஆறு பாய்கிற வளமான ஒரு நாடு. அவர் இங்கு வந்து நிற்கிறார். நீங்கள் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படித்து பார்த்தால் தெரியும். அப்பொழுது அந்த நாட்டில் பஞ்சம், கடும் பஞ்சம் ஏற்பட்டதுன்னு சொல்லிட்டு, நாமளாக இருந்தால் எபவுட் ஓ கடவுளை நீ இங்கே கூட்டி கொண்டாந்து விட்டுருக்க, நான் செழிப்பான நாட்டை விட்டுங்க ஆடு மாடுக்கு தண்ணி இல்லாத இடத்துல வந்துருப்பேனான்னு சொல்லிட்டு நம்ம ஓடி இருப்போம். ஆனால் அவர் வந்து கடவுளை நம்பி அந்த நாட்டுக்கு புறப்பட்டு போனார். அடுத்து கானான் நாட்டில் ஒரு நாடோடியை போல அவர் அலைந்து திரிந்தார். அவர் மனைவி சாகிற பொழுது ஒரு இடம் கிடைக்கல அவருக்கு. அதை வாங்கிறதுக்கு அவர் பட்ட பாடு பெரும்பாடு. விண்ணகமே தனது தாய்நாடு என்று அவர் அவங்க வாழ்க்கையில் கற்றுக்கொண்டார், நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். 3ஆவதாக அவருக்கு வயதாகி கொண்டே இருக்கிறது. கடவுள் அவருக்கு ஒரு பிள்ளை தருவார் அப்படின்னு அவர் நம்பினார். கடவுள் கடைசியாக அந்த பிள்ளையை அவருக்கு கொடுத்தார். 4ஆவதாக அந்த பிள்ளையை பலி கொடுக்க சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். அதைத்தான் இந்த ஆசிரியர் அழுத்தம் திருத்தமாக நமக்கு அதில் எடுத்து சொல்லி தருகிறார். வாக்குறுதிகளை பெற்றிருந்தும் ஆபிரகாம் தம் ஒரே மகனை பலியிட தயங்கவில்லை. ஏனெனில் கடவுள் இறந்தோரையும் எழுப்ப வல்லவர் என்பதை மனதில் கொண்டிருந்தார். எனவே தன் மகனை மீண்டும் பெற்றுக்கொண்டார். இது ஒரு அடையாளம். நம்பிக்கை என்பது ஒரு மேலோட்டமாக நம்ம பார்த்தோம், அது ஒரு போராட்டம். இந்த அபிரகாமனுடைய உதாரணம் சிறந்த உதாரணம். எந்திரிச்சு போன்றப்ப அவர் பதில் கேள்வி கேட்கல, ஆண்டவர் எங்கே போகணும், இன்னைக்கு நம்மளாம் கேள்வி கேட்குறோம். ஆனால் எங்கனே தெரியல ஒரு போறாரு, தன் மகனை பலி கொடுக்கணும் அப்படின்றப்ப அவருடைய மனது என்ன பாடுபட்டிருக்கும். ஒரே மகனை கொடுத்தது நீ தான், கொடுத்ததை எடுத்துக்கிறது நீ தான், நான் என்னையா போகிறது அப்படின்ற அந்த மகனை கூட்டிட்டு போறப்போ அந்த பையன் கேட்பான், அப்பா எங்கப்பா போகிறோம் அப்படின்ற அதெல்லாம் படித்து பார்க்குறப்ப கண்கள் குளமாகும், கண்ணீர் வரும். நான் என்ன ஆடு எங்கப்பா, ஆண்டவர் கொடுப்பாரு, அவ்வளவுதான். தன் மகனை பலியிட போறாரு, அந்த மகன் கேட்குறான், நீ தான்ப்பா அந்த ஆடுன்னு சொல்ல முடியல அவரால். அந்த வேதனை பெறும் பொழுதும் அந்த நம்பிக்கையை தளராமல் இருந்தார். அதான் என்ன சூழ்நிலை வந்தாலும் நான் மேலே இருக்கிறவங்க பார்த்துக்குவோம். லெக்ராண்ட் தந்தை ஒரு டைம் செமினரில் இதை பிரசங்க வைக்கும்போது அருமையான ஒரு வார்த்தை சொன்னேன், ஹோப்பிங் எகைன்ஸ்ட் ஹோப். நம்பிக்கையே இல்லை, அது நடக்கவே நடக்காது அப்படின்ற ஒரு இடத்துல வந்து அவர் ஆபிரகாம் வந்து நம்பிக்கை வச்சார். ஆபிரகாமுடைய நம்பிக்கை வீண் போகவில்லை. வாக்குறுதிகள் நிறைவேற பல ஆண்டுகள் ஆகலாம், ஆனால் ஆண்டுடைய வாக்குறுதிகள் ஒரு பொழுதும் பொய்ப்பதில்லை. ஆபிரகாமுடைய வரலாறு, ஆபிரகாமுடைய வாழ்வு நமக்கு அதற்கு சான்றாய் அமைகிறது. அன்புமிக்கவர்களே, வாழ்வு தரும் இறை வார்த்தை என்னும் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை தந்தையர்கள் நாங்கள் உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெறுகிறோம். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க.